சனாதன போராட்டத்தின் பேரணி என்கின்ற ஆரணி கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்க கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் சுஜித் அவர்களை வரவேற்புரையாற்றி சென்ற தோழர் சங்கர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய தமிழர் புதிய கட்சியினுடைய சந்தாராஜ் பாண்டியன் அவர்களே, மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முகமது ஜான் அவர்களே, எனக்கு பின்பாக பேச இருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தோழர் அம்பை பாண்டியன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற தோழர் புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த தோழர் செங்கமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த அரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கீழடி தமிழர் தாய்மொழி சனாதன புரட்டலுக்கு பேரணி என்கின்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு மாத காலம் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக இன்று தூத்துக்குடியில் ஒரு அரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுபோல ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்கங்கள், பேரணியுடன் கூடிய பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்தி கொண்டு வருகின்றது. கீழடி தமிழர் தாய்மொழி சனாதன புரட்டலுக்கு பேரணி என்கின்ற இந்த முழக்கம் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றியது போல அப்படியான ஒரு கர்வம் இருந்தாலும் கூட இன்று சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளை, சமூகம் சந்திக்க போகின்ற சிக்கல்களை இந்த முழக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் புரட்சிகர இளைஞர் முன்னணி எடுத்துச் சொல்லி வருகிறது. இந்த இயக்கத்தின் ஊடாகவே தமிழகத்தில் எழுந்த இந்த ஒரு மாத காலத்தில் தமிழகத்தில் எழுந்த பல்வேறு இயக்கங்களுக்கு, நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது புரட்சிகர இளைஞர் முன்னணி. அதில் நம்முடைய தூத்துக்குடி நெல்லை கவின் படுகொலைக்காக தென் மாவட்டம் முழுவதும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக சூரட்டி பரப்புரை இயக்கமும், அதே போல ஈரோடு போன்ற பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களையும் இதே காலங்களில் நடத்தி இருக்கிறார்கள். கூடுதலாக மதுரை திருப்புவனத்தில் அஜித் குமாருடைய படுகொலைக்கும், மதுரையில் மதுரை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய பொறுப்பாளர் தோழர் குமரன் ஜனநாயக அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையும் நாங்கள் நடத்தினோம். டிரம்பினுடைய 50% வரி விதிப்பு, இந்தியாவினுடைய பொருளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு டிரம்பினுடைய 50% வரி விதிப்பை கண்டித்து கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளில் இதே காலகட்டங்களில் மக்களிடையே மிகப்பெரிய பரப்புரையை செய்திருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற காசாவினுடைய மக்கள் பாலஸ்தீன விடுதலையை அங்கீகரிக்க சொல்லி புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக பரவலான சூரட்டி இயக்கங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இதே காலகட்டங்களில் நடத்தப்பட்டது. கூடுதலாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பரப்புரை செய்யப்பட்ட கரூரில் 42 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த படுகொலைக்கு காரணமான விதையை கைது செய்ய வேண்டும், திரைப்பட நடிகர்களுடைய மாயைக்கு பின்னால் அணிதரக்கூடாது என்கின்ற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னையில் பரவலாக சூரட்டி இயக்கங்களை புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்தியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், கீழடி என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நின்று கொண்டிருக்கிறது. இதை பரவலாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக வேலை திட்டங்களை வகுத்து நாங்கள் வேலைக்கு வரும்போது இவ்வளவு நெருக்கடிகளையும், சமூகத்தில் எழுந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து இயக்கங்களை நடத்தி மீண்டும் இந்த வேலையை தொடர இருக்கிறது புரட்சிகர இளைஞர் முன்னணி. உண்மையில் தோழர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய சார்பாக
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து சிபிஎம் கட்சி சார்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சிபிஎம் கட்சி சார்பாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து மதுக்கூர் ராமலிங்கம் வந்து பேசினார். தமிழர் கீழடி தமிழர் தாய்மொழி என்கின்ற முழக்கம் வந்து பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு சிபிஎம் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நாங்கள் அதை வந்து கர்வத்தோடு வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உண்மையில் அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து இருந்தோம். ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோழருடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் மதுரையிலிருந்து வருகிறோம். தோழர் வெங்கடேசனுடைய, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசனுடைய பங்களிப்பு அதில் இருந்தது. தோழர்கள் கீழடி தமிழர் தாய்மொழி என்று சொல்வதற்கும் அதோடு கூடுதலாக இந்த சனாதன பொருட்களுக்கு பேரி என்கின்ற முழக்கத்தை புரட்சிகளை மேலும் என்னவாகி இருக்கிறது, கூர்மைப்படுத்தி இருக்கிறது. நாம் வெறுமன தமிழர் என்கின்ற பற்று நிலையில் இருந்து அணுகவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பனியத்திலும் தமிழும் தமிழ்நாடும் தமிழர்களும் அடிமையாக இருக்கின்ற செய்தியை இதன் வாயிலாக தமிழகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்வதுதான் அது கூடுதலான சிறப்பு. இப்படி வேலைகளை தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக எடுத்து சென்ற தோழர் இன்று நம்மளோடு வந்து இல்ல. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய தமிழகத்தில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு. நிறைய பேர் எங்களுடைய மதுரையெல்லாம் கேட்டாங்க, பரவாயில்ல பிரச்சனைகளுக்கு முன்னாடி வந்து அணுலைக்காக வந்து பண்ணிக்கிறேன், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து இவ்வளவு பெரிய போராட்டங்களை வந்து நடத்திருக்காங்க, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் குறைவான எண்ணிக்கையில் விரைவான மிக வலுவான வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் என்று மதுரையிலும் பகுதியிலும் சொல்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். புது தோழர்கள் வந்து அந்த போராட்டத்தை நேற்று தொடங்கியது போது பேசும்போது அப்பதான் நமக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் என்பது அந்த ஆண்டு காலத்தில் நடத்தப்பட்டதில்லை. அது தொடங்கப்பட்ட காலங்களில் இருந்து இன்னும் சொல்ல போனா 86 இருந்து அது நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் ஜெயலலிதா மீண்டும் அந்த தாமிரம் தயாரிப்புக்கு அப்புறம் முக்கியமானது. ஆனா இருந்தாலும் கூட முன்னாடியே புரட்சி இளைஞர் முன்னணி சார்பாக தொடர் பரப்புரை இயக்கங்களை, இன்னும் கூட சொல்ல போனா திருச்செந்தூருடைய இழப்புக்கு தெரியும் தமிழ்மாறன் தமிழ்மாறன் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக புரட்சி இளைஞர் முன்னணி சார்பாக விரிவான பரப்புரைகளை வந்து செஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து தூத்துக்குடியினுடைய எல்லோரும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்த தோழர் தமிழரசனுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பான தோழர்களே, இந்த முழக்கம் கீழடி தமிழர் தாய்மொழி சனாதன பொருட்களுக்கு பேரி என்கின்ற இந்த முழக்கம் வெகுவாக ஜனநாயக சக்திகளிடமும் பொதுமக்களிடமும் ஒரு விவாதத்தை, ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் களப்பூர்வமாக எங்களால் உணர முடிந்தது. எல்லோரும் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து இது பெருமை பற்றி பேச வேண்டிய நேரம் மட்டும் இல்ல, மொத்த இந்திய வரலாற்றாசிரியர் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னது போல மொத்த இந்திய வரலாற்றையே இப்பொழுது நேற்றைக்கு வந்த தமிழக முதல்வர், மதுரைக்கு வந்த தமிழக முதல்வர் கூட சொன்னார், தெற்கிருந்து தொடங்க வேண்டும். ஏன் தெற்கே இருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால், வடக்கே சொல்லப்பட்ட அல்லது RSS பிஜேபி போன்ற பார்ப்பனிய சங் பரிவார கும்பல்களால் தொடர்ந்து சொல்லப்பட்ட வரலாறு என்பது இந்தியாவோட வரலாறாக இதுவரை சொல்லப்பட்டது. இப்பொழுது வரை பாடமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அது வேதகால நாகரிக வரலாறு என்பது. அந்த வேதகால நாகரிக வரலாறுக்கு அவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் என்பது ரிக்வேதங்களையும் யஜுர்வேதங்களையும் சாமம் அதர்ம வேதங்களையும் அவர்கள் இனமாக ஆதாரங்களாக காட்டுகிறார்கள். ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதங்களை அவர்கள் காமிக்கிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. இது நமக்கு சொன்னது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இவர்கள் இப்படித்தான் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பதிவுகளுக்கு பேரடியாகத்தான் கீழடியினுடைய கண்டுபிடிப்புகளும் கீழடியில் கிடைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்த RSS பிஜேபி அரசுக்கு. ஆகையால் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய ஆய்வறிக்கைகளை
ஒரு 50% நிறைவு செய்த பிறகாவது முழுமையாக நிறைவு செய்யவில்லை என்று அவர் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டங்களில் கூட சொன்னார். இன்னும் இருக்குது, நிதி ஒதுக்காமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது மாற்றி மாற்றி ஆட்களை போட்டுட்டு ஒன்றிய அரசு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு சொல்றாங்க. கிடைச்ச அடிப்படையில் ஒரு அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசிடம் கொடுத்து விடுகிறார். அந்த அறிக்கையை இதுவரைக்கும் அவர்கள் அங்கீகரித்து வெளியிடாமல் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம், கீழடி என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டாக 8 to 6ஆக நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை குறைத்து ஒரு 3ஆம் நூற்றாண்டாக 2ஆம் நூற்றாண்டாக நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் பிஜேபி ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்ட கோரிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையில் எழுத்து பிள்ளைகள் இருந்தால் நான் திருத்துகிறேன், மற்றபடி எந்த விதமான வரலாற்றுக்கு புறம்பான அல்லது வரலாற்றுக்கு விரோதமான எந்த விதமான அறிவியலுக்கு எதிரான எந்த விதமான திருத்தங்களையும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். இதுவரைக்கும் அவர்கள் வெளியிட மறுத்து வருகிறார்கள். அதற்கு இருக்கிற ஒரே காரணம், அதற்கு அவங்கள் சொல்லி வந்த அந்த வேதகால நாகரிக வரலாறு என்பது பொய்யாகி, அது ஒரு கற்பனையாகி, அது ஒரு புழுகுமுட்டையாகி, உண்மையான வரலாறு இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இவங்க சொல்லி வைத்திருக்கின்ற அந்த திசைகளுக்கெல்லாம் கெட்டும் என்றால் போகும் என்றால் இந்தியாவுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டிய அல்லது இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கும் மக்கள் சரியான திசை வழியில் புரிந்து கொள்கின்ற முகமாக கீழடி இருக்கும் என்பதால் தான் இதுவரை அவர்களால் அந்த அறிக்கையை வெளியிட மறுத்து கூடுதலாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்கின்ற பெயரில் மடைமாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு எல்லோரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி ஒதுக்கும்போது கூட அந்த சரஸ்வதி நதி சிந்திச்சமோடிகளை அவங்க சொல்றாங்க, சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை கூட அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான பாராளுமன்றங்களில் எதிர்ப்பு வருகிற பொழுது பின்வாங்கிக் கொள்கிறார்கள். எதிர்ப்பு இல்லாத பொழுது அவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கின்ற ஒரு இதிகாச அல்லது கட்டுக்கதைகளுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் வராமல் பாதுகாக்கின்ற வேலைகளை தொடர்ந்தாக செய்து வருகிறார்கள். உண்மையில் இங்க இருக்கின்ற தோழர்கள் எவ்வளவு பேர் நாம் கீழடியில் அந்த பூமிக்குள் இருந்து பெறப்பட்ட பொருட்களை எவ்வளவு பேர் பார்த்தோம் என்று தெரியவில்லை. வாய்ப்பு இருந்தால் அனைவரும் தயவு செய்து கீழடியில் அந்த இடத்தை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நேற்று தான் முதல்வர் அந்த கீழடியில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, நேற்றையோட கீழடியுடைய அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு 30 மாதங்கள் நிறைவடைகிறது. இந்த 30 மாதங்களில் கீழடியை பார்த்தவங்க மட்டும் இதுவரைக்கும் 12 லட்சம் பேர் சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய செய்தி பார்த்தீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் வெளியிலிருந்து வரவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்ப 12 லட்சம் பேர் கீழடியை போய் பார்த்து அதுக்குள்ள நிறைய செய்திகளை அவங்க வாங்கி போயிருக்காங்கன்னா அதுல நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான செய்தியாக நம்மளால பார்க்க முடியுது. அதோட கூடுதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று இன்னொரு தகவலையும் சொல்லிட்டு போயிருக்காரு. கீழடி அருங்காட்சியகம் எப்படி அமைக்கப்பட்டதோ அதே போல் வருகின்ற டிசம்பருக்குள் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இதை மையமாக வைத்து அந்த பொருளை நதி நாகரிகத்திற்கான அருங்காட்சியகமும் இந்த டிசம்பருக்குள் திறக்கப்படும் அறிவிச்சுட்டு போயிருக்காரு. நாம் அடுத்த தூத்துக்குடிக்கும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கண்டுபிடிக்கப்பட்டால் இன்னும் அந்த ஆய்வுகள் விரிவாக்கப்பட்டால் அது கீழடி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதுகளை அந்த வரலாற்றுகளை சிவகலையும் ஆதிச்சநல்லூரும் தாண்டும் என்பதுதான் இன்னைய வரைக்கும் சொல்லுகின்ற கண்டுபிடிப்புகளில் இருந்து ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற கருத்தாக இருக்கிறது. ஆக டிசம்பருக்கு பிறகு நம்ம தாமரபரணியுடைய அந்த பொருளை நதி நாகரிகத்திற்கான அருங்காட்சியகத்தை திறப்பதாக தமிழக முதல்வர் நேற்றைக்கு முதல் கீழடியில் அரசு போயிருக்காரு. ஆக கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாவாளர் ஒரு வரலாறை சொல்லி இருக்கார். ஏறத்தாழ தமிழன் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தான். இந்த மொழி அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. நாம் இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஓரமான பகுதி தான், கடலுக்குள் போய்விட்டது. அந்த லெமோரியா கண்டம்ங்கிறார், அந்த கோரி கண்டம்ங்கிறது கடலுக்குள் போய்விட்டதுங்கிறதை பாவாளர் ஒரு அரங்கு சொல்லி இருக்கார். கூடுதலாக நமக்கு இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது. இந்த இலக்கியங்களுக்கான சான்றுகள் கீழடிக்கு முன்பு வரை கிடையாது. அதற்கு முன்பு கிடைத்ததெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலை புதைக்கின்ற அந்த சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய இடங்களில் கிடைக்கிற பொதுமக்கள் தாலிகள் தான் கிடைச்சிருந்தது. சில வதைகள் சில இடங்கள், தமிழ்நாடு முழுவதும் சில இடங்கள்ல எழுத்து வடிவங்கள் சிலது கிடைச்சிருந்தது. ஆனா கீழடி
தோன்றும் பொழுதுதான் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2014 அப்புறம் பொறுப்பெடுத்துக் கொண்டு முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம், நாலாவது கட்டம், இந்த 6வது கட்டம் அந்த பணிகளுக்கு போகும் பொழுதுதான் ஏறத்தாழ ஒரு 200 புலிகள் வெட்டியதாக அந்த அறிக்கையை சொல்றாங்க. அதில் கிடைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000க்கு நெருக்கமான பொருட்களை அமெரிக்காவில் இருக்கிற அந்த பீட்டா ஆய்வு நிறுவனம் ஆய்வு செஞ்சதுல இது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு மேல கிமு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதனுடைய ஆய்வு காலம் இருக்குது. இது அன்றைய வாழ்ந்த மக்களுடைய காலமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கு முன்னாடி இந்திய அரசு அல்லது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்கன்னா, நமக்கு இலக்கியங்கள் இருக்கு, அதுக்கான சான்றுகள் இல்லாம இருக்குது. அது வரலாற்று அடிப்படையிலோ அல்லது தொழில் அடிப்படையிலோ அல்லது கல்வெட்டு அடிப்படையிலோ கூட நமக்கு என்ன கிடையாது, சான்றுகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற தொடர்ந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க. அது கீழடி மட்டும்தான் என்ன இருந்தாங்க நிராகரிச்சு தமிழர்கள் இவர்கள் சிந்துசமவெளி நாகரிகம் சொல்லுகின்ற அந்த காலத்திற்கு நிகராக தமிழகத்தில் தெற்கே வாழ்ந்தார்கள். அதுவும் எப்படி நகர நாகரிகளோடு செல்வ செழிப்போடு சிந்துசமவெளி நாகரிகம் எந்த வகையிலெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகின்றோமோ, கட்டட வடிவமைப்புகள், கழிவுநீர் செல்வதற்கான வசதிகளோடு உரை கிணறுகள் அமைத்து, மேலும் அவர்களுடைய பண்பாடு பொழுதுபோக்குகள் கூட அதில் சொல்லப்பட்டிருந்ததாக நாம் படித்தோம். அதற்கு இணையாக கீழடி இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. விவசாய முறையாக கீழடியை சுற்றி விவசாயம் செழுமையாக நடந்திருக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்வதெல்லாம் விவசாயம் செழுமையடைந்து விவசாயத்தில் ஒரு அபரிமிதமான உற்பத்தி பெருக்கும் பொழுதுதான் வித்தர்களை பற்றிய தொழில்களை பற்றி அல்லது பிற நாடுகளுடைய வணிகம் தொடர்பு பற்றி அல்லது பொழுதுபோக்குகளை பற்றி மேலும் பண்பாடுகளை வளர்ப்பது பற்றியான யோசனைகளே வரும். அப்ப கீழடி பார்த்தது என்று சொன்னால் சிந்துசமவெளி நாகரிகத்திற்கு நிகரான கட்டட வடிவமைப்புகளோடு அந்த கழிவுநீர்கள் முறையாக செல்வதற்கான விவசாயங்கள் மற்றும் தண்ணீர் பெருக்கத்திற்கு தேவையான உரை கிணறுகள் அமைக்கப்பட்டு செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு தான் போல சொன்னார், பல்வேறு தங்கங்கள், அந்த கரிகளுக்கான நெசவுக்கான கரிகள் எல்லாமே என்ன இருக்குது அங்க கிடைச்சிருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடாமல் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே வருது. ஏன் நிராகரிச்சுட்டே வருகிறது? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு. அதனாலதான் ஆதிச்சநல்லூருடைய அறிக்கை கூட இன்ன வரைக்கும் வெளியிடப்படாமலே இருந்திருக்கு. ஆதிச்சநல்லூர் பாத்தீங்கன்னா அது கிமு 9ஆம் நூற்றாண்டை ஒட்டி போயிருக்கு. ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்தில் இருக்க சிவகலை அதை விட ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக இருக்கு. சிவகலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற இரும்பு, அது தமிழ்நாடு தொழில் துறையின் சார்பாக கண்டெடுக்கப்பட்ட அந்த இரும்பு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அமெரிக்காவுடைய அந்த ஆய்வு நிறுவனங்களுக்கு அனுப்புகிற பொழுது ஏறத்தாழ நாம் இன்றைய காலகட்டத்திலிருந்து பார்த்தோம்னா 5345 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட இரும்பு சிவகலையில் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் உலகம் முழுவதும் இரும்பை பயன்படுத்திய காலம் என்பது கிபி 2500 4500 ஆண்டுகள் இன்றைய காலகட்டத்தில் இருந்து. ஆனால் சிவகலையில் இன்றைய காலகட்டங்களில் இருந்து 5345 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாம் மத்திய ஆசியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு என்பது இயற்கையாக மண்ணில் இருந்து இருந்த இரும்பு, விண்வெளியில் இருந்து இருந்த கற்கள் பகுதிகளா அதைத்தான் அவர்கள் பயன்படுத்தி ஆயுதங்கள் தயார் செஞ்சிருக்காங்க. ஆனா இதை ஆய்வு செய்த சிவகலையில் கிடைத்த இரும்பை ஆய்வு செய்து அப்படி கிடைக்கப்பட்டது அது இங்கே கிடைத்த ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சிவகலையையும் ஆதிச்சநல்லூரையும் நாம் இன்னும் ஆழமாக ஆய்வு செய்தால் நாம் சொல்லியிருக்கோம் அல்லவா, பாவாணருடைய கூற்று, அந்த கூற்றுக்கு மிக அருகில் நம்மளால என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படி போகும் பொழுது மனிதர்கள், தமிழர்கள் எல்லோரும் சாதிகளற்று மதங்களற்று இங்க வாழ்ந்த வரலாறு என்பது வெளியில் வரும். அப்படி வெளியில் வந்தால் RSS பிஜேபி இந்த சங் பரிவார கும்பல்கள் ஏறத்தாழ 2000 ஆண்டு காலம் இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சமூக கட்டமைப்பு என்பது, அந்த சனாதன கட்டமைப்பு என்பது, அந்த பார்ப்பனிய கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகும், இல்லை என்றால் அது அழிந்து கூட போகும் என்கின்ற முன்னெச்சரிக்கையோடு தான் இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட மறுக்கிறார்கள்.
உலகங்கள் முழுவதும் இருக்கிற விசப்பட்ட புயல் நாகரிகமாக இருந்தாலும் சரி, அல்லது சீனாவினுடைய அந்த மஞ்சள் நதி நாகரிகமாக இருந்தாலும் சரி, மாய நாகரிகமாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகள் எல்லாம் அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் இங்கு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கின்ற அரசு இந்த வரலாறுகளை, இந்த அறிக்கையை தமிழகம் தாண்டி இன்னும் தமிழகத்தில் கூட பரவலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு தான் இது நின்று கொண்டிருக்கிறது. கரூரில் நடந்த அந்த துயர் சம்பவம் பார்த்தீங்களா, எவ்வளவு இளைஞர்கள் 20-25 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் தான் முன்னெடுத்து கொண்டு எந்த விதமான அரசியலும் கிடையாது, விஜய்க்கு பின்னாடி எந்த விதமான இலக்கம் கிடையாது. ஆனா அவருக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காட்சி பொருள் மாதிரி விஜய் அவர் இருக்கிறார். அவங்களுக்கு பின்னாடி இந்த இளைஞர்கள் கூட்டம் போயிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு எந்த வகையான முன்னேற்றமும் அடையவில்லை என்று சொல்றாரு. பிஜேபி அதை தான் சொல்றாரு, தமிழ்நாடு எந்த விதமான முன்னேற்றமும் அடையவில்லை. இது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இன்னும் சொல்லுகின்ற பிற அந்த இனவாத அமைப்புகள் பார்த்தீங்களா, அவங்க சொல்லுகிற கருத்தாக சாதியை தூக்கி பிடித்துக் கொண்டு தமிழகத்தில் வேலை செய்கிற, இந்தியா முழுவதும் வேலை செய்கிற அமைப்புகள் இருக்குல்லவா, அவைகள் சொல்லுகிறது தமிழ்நாடு முன்னேறவில்லை, அல்லது தமிழகத்தை ஆண்ட நபர்கள் தமிழக மக்களுக்காக எந்த விதமான துருவையும் கிள்ளி போடவில்லை என்று சொல்லுகின்ற அந்த சதி அரசியலை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் எந்த விதமான வரலாற்று அறிவும் இல்லாமல், அல்லது தமிழ்நாட்டை பற்றி, சொந்த நாட்டை பற்றி எந்த விதமான வரலாற்று தெளிவும் இல்லாமல் அவர்கள் பின்னாடி அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். தலைவர் மாவோ சொல்லுவார், ஒவ்வொரு நாட்டினுடைய குடிமகனும் தன்னுடைய சொந்த நாட்டினுடைய ஒரு 100 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் அல்லது ஒரு 500 ஆண்டு கால வரலாற்றை தெரிந்து கொள்ளும் படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும், எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஒரு கட்டம் வரைக்கும், ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. இப்பொழுது அது எல்லாம் இந்த சமூக வலைதளங்களின் வழியாக மடைமாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் என்ன செய்தார்கள், இல்லை தமிழ்நாடு எந்த வகையில் முன்னேறவில்லை என்கின்ற ஒரு பொய்யை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 90 காலங்கள் ஏதோ தேனாறு பாலம் ஓடியது போல, அல்லது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சாதிகளை இல்லாமல் போல, பெண்கள் அடிமையாக இல்லாத போல, எல்லோரும் கல்வி கற்று சுகபோகமாக சுயமரியாதையோடு வாழ்ந்தது போல ஒரு கட்டுக்கதை என்ன சொல்லிட்டு இருக்கார்கள், நம்மிடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த படங்களில் இருக்கின்ற வரிசையாக இருக்கின்ற தலைவர்களுடைய உழைப்பை ஒரு நிமிடம் நம்ம கண்மூடி பார்த்தாலே தெரியும், அல்லது தெரியாதவர்கள் தொடர்ந்து வாசித்தாலே தெரியும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா எப்படி இருந்தது, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியா எப்படி இருந்தது. நாம் இன்னைக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச ஜனநாயகத்தை பயன்படுத்துகிற, குறைந்தபட்சம் படிக்கின்ற, எழுதுகின்ற அல்லது விரும்புகின்ற வேலையை செய்கின்ற குறைந்தபட்ச ஜனநாயகத்தோடு இருப்பதற்கு காரணம் இவருடைய போராட்டங்களும், இந்த போராட்டங்கள் வாயிலாக தமிழ்நாடு பின்பற்றிய அத்தனை சட்டத்திட்டங்களும் தான் இந்த இடத்தில் கொண்டு நம்மளை நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இது எந்த விதமான செய்திகளும் அறியாமல், தெரியாமல் இன்று விஜய் பின்னாடி சென்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்கள் பிஜேபியினுடைய அரசியல் அடிப்படையில் தான் விஜய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பிஜேபியினுடைய இன்னொரு முகமாகத்தான் அவர் செயல்படுகின்றார் என்கின்ற எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அல்லது செய்தியும் அறியாமல் அவர்கள் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, சங் பரிவார அமைப்புகளுக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு கல்வி தரக்கூடாது என்பதுதான் சனாதன கொள்கையில் ஒன்று. இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொருளாதாரம் எந்த வகையும், வேலை வாய்ப்புகள் எந்த வகையும் உறுதி செய்யப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய அரசியல் நோக்கங்களில் ஒன்று. அதே போல் இந்தியா முழுவதும் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் அனைவரும் அதிகாரங்களை எந்த வகையும் பயன்படுத்திவிடக் கூடாது, நுகர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் சனாதன கொள்கைகளை வடிவமைத்து, நாம் சொல்கிற அந்த வர்ண தர்மம் அடிப்படையிலான இந்திய சமூகத்தை கட்டமைக்கணும் என்று சொல்லுகின்றோமே, அதன் அடிப்படையில் உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் 1925 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பை 14க்கு அப்புறம் மோடி அரசு அமைந்ததுக்கு அப்புறம் அத்தனை வேலைகளை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சட்டங்கள் அல்லது எல்லா வகையிலும் மாநில அரசுகளை உரிமைகளை பறிக்கின்ற வேலையை செய்யவில்லை, அவர்கள் மாநிலங்களை ஒழிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உரிமையை பறிப்பது என்பது கூட மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் இவர்கள் எந்த வகையிலும் தேசிய, மாநில வகையான மொழிகள் இருக்கக்கூடாது, அவருடைய பண்பாடு இருக்கக்கூடாது, அவர்களுக்கான தனியான பொருளாதார கண்ணோட்டங்கள் இருக்கக்கூடாது, அவர்களுக்கான எல்லைகள் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த 11 ஆண்டு காலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் காஷ்மீரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அத்தனை துண்டுகளாக பிரித்தார்.
RSS அஜெண்டாக்களில் காஷ்மீருக்கு சிறப்பு முன்னுக்கேடு 70 பிரிவு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது 1925 இருந்து இருக்கின்ற அந்த லட்சியம். அதுபோல்தான் தமிழ்நாடும் அவர்களுக்கு தொடர்ந்து உறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து ஏன் இதற்கு எப்படி என்கின்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு மீதும் அவர்கள் தொடர்ந்து என்னவாகத்தான் இருக்கார்கள், வன்மமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சனாதன கொள்கைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முட்டுக்கட்டையாக இருப்பதுதான் கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை. இன்னும் இருக்கின்ற தமிழகத்தில் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், இன்னும் கங்கை கொண்ட சோழபுரம், இன்னும் அந்த பூம்புகார், இது எல்லாத்திலும் ஆய்வு நடத்தப்பட உள்ளது என்பதை சொல்லுகிறார். இப்படி எல்லா வகையான ஆய்வுகள் வந்தால் இவர்களுடைய அந்த சனாதன கொள்கைக்கு, அதாவது சனாதன பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய பேரடியாக இருக்கும் என்பதனால்தான் தேசியங்களுடைய அல்லது மாநிலங்களுடைய எந்த விதமான ஆய்வு வரலாறு தொல்லியல் கல்வெட்டு எதையுமே அவர்கள் என்ன செய்வது கிடையாது, பொருட்டாக எடுத்துக் கொள்வது கிடையாது. பிஜேபி இந்த 11 ஆண்டு கால செயல்பாடுகளை வந்திருக்கின்ற தோழர்கள் பின்னோக்கி பார்த்தோம்னாலே தெரியும் இந்த முழக்கத்திற்கான பொருள். சிபிஐ அவர்கள் எல்லா வகையும் பயன்படுத்த தனக்கு பிடிக்காத மாநில முதல்வர்கள் அல்லது தனக்கு பிடிக்காத அமைச்சர்கள் அல்லது தனக்கு பிடிக்காத எந்த வகையான நபர்களாக இருந்தாலும் சிபிஐ மூலமாக அவர்களை ஒதுக்குவது. இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஆனால் இவர்கள் செய்கின்ற அத்தனை சர்வாதிகார போக்கு சொல்கிறோம் அல்லவா, இந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. இவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சிபிஐ நிர்வாக அமைப்புகளையே அல்லது அந்த நிர்வாக தலைமை பொறுப்புகளை யாரை கொண்டு வந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த RSS சாராக்களில் பயிற்சி பெற்ற திறன் கொண்டவர்களை அவர்கள் தலைமை நிர்வாகிகளாக கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருவதன் வழியாக அந்த அதிகாரங்களை, அந்த சிபிஐ அமைப்பை, அந்த நிறுவனத்தை தங்கள் மீது, எதிரிகள் மீது மிக தீவிரமாக எல்லா வகையிலும் அவர்கள் பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதே போல இந்த வாக்குச்சீட்டு பிரச்சனை பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் மிகப்பெரிய ஒரு சூறாவளியை கிளப்பியது. ராகுல் காந்தியுடைய அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய முன்வைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூறாவளியாக வந்தது. இவர் கிட்டத்தட்ட 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை முழுவதும் RSS சாகாக்கள் கொண்டு நிரப்பி அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை பிஜேபியினுடைய அலுவலகமாக அல்லது பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக மாற்றிய திருவாளர் தான் இந்த மோடி. அதற்கு முன்பாக 7 கட்டமாக தான் தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 7 கட்டமாக 8 கட்டங்களாக தேர்தலை நடத்தி பிரச்சாரங்கள் செய்வதற்கு மோடிக்கு எல்லா வகையிலும் ஒரு ஆதரவான நிலைப்பாடுகளை இந்த தேர்தல் ஆணையங்கள், இந்திய தேர்தல் ஆணையங்கள் பண்ணாங்க. அதனுடைய உச்சம் தான் இப்போ பீகார்ல, இந்த மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிற, கர்நாடகம் வரைக்கும் வந்திருக்கிற தேர்தலுக்குள்ள நடந்த முறைகேடுகள், அந்த திருட்டு நபர்களை மாற்றி கொள்வது அப்படிங்கிற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது துளி நம்பிக்கையும் கிடையாது, அல்லது ஜனநாயகத்தை விரும்பாத சக்திகள். இவர்களுக்கு ஒரே பாய்ச்சல் தான், நான் தான் நீங்க பிரதமர், நான் தான் நீங்க ஜனாதிபதி, நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமைகள் அப்படிங்கிறத அறிவிக்கிற ஆசை தான். ஆனா அதற்கு இங்கே குறைந்தபட்ச ஜனநாயகம் அவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, ஊர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஜனநாயகத்தில் சின்ன சின்ன விளிம்புகளாக இருக்கின்ற சிபிஐ போன்ற தேர்தல் ஆணையங்கள் போன்ற அத்தனை ஆணையங்களையும் நிறுவனங்களையும் RSS நபர்களை நிறுவி தனக்கு சாதகமான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் மோடி நிர்வாகத்திற்கு வந்ததற்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு வரி விதிப்பை ஏற்படுத்த வேண்டும், அதன் வழியாக எவ்வளவு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த மாநில நிதிக்குழு இருக்கிறீங்களா, அதை கலைச்சி நிதி ஆயோக்கிற முறையில் இவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால், இவர்கள் வழியில் எல்லா விஷயங்களிலும் நிதியை எப்படி பயன்படுத்துவது, எந்தெந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்கின்ற ஆலோசனைகளை பெற இவர்கள் வலியுறுத்தினார். தங்களுடைய கட்டுப்பாடுகள் அனைத்தும் மத்திய அரசை நோக்கி, ஒன்றிய அரசை நோக்கி, பாசிஸ்ட மோடி அரசை நோக்கி கேள்வி கேட்டுத்தான் இவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற திசையை நோக்கி திருப்புகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, நாம் சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது போலதான் தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கை நம்மளுக்கு இன்றைக்கு ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கேள்வி எழுப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது கல்விதான். பெரியார் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொன்னார், தயவு செய்து படிக்கணும், கூடுதலா பெண்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னா இது மாதிரி இருக்கணும்னு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் கேட்டீங்கன்னா,
நாம் படிப்பதை பற்றி இருக்கிறார், அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறோம். அரசியல் விழிப்புணர்வு அற்று இருப்பதனால் நம் மீது இந்த பார்ப்பனிய சக்திகள் 2000 ஆண்டு காலம் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியின் வழியில் தான் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அதனால் தான் இவர்கள் கல்வியின் வழியால் உயர்ந்ததனால் தான் தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு 1900 அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகின்ற காலம் வரைக்கும் அந்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலுடைய சட்டங்கள், சட்டப்பேரவை நிறைவேற்றிய சட்டங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். மிகப்பெரிய தமிழ்நாட்டை ஒரு சீர்திருத்த பாதையில் இன்னொரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான அத்தனை சட்டங்களையும் இயற்றி இருப்பார்கள். அது பெண்களுக்கான சொத்து பங்கு உண்மையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுகளை உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, கல்விக்கான தொகைகளை உறுதிப்படுத்துவதாக, சிறுபான்மை மக்களுக்கான அத்தனை உரிமைகளையும் உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்விகளையும் பொருளாதாரங்களையும் உறுதிப்படுத்துவதற்கான இன்னும் ஏகப்பட்ட சட்டங்களை இவர்கள் நிறைவேற்றியிருப்பார்கள். இந்த நிறைவேற்றம் தான் இந்த தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. ஆக இந்த கல்விகளை ஏற்கனவே தமிழ்நாடு பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த கல்வி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனால்தான் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற திட்டத்தை நாம் திணிக்க பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தடை போட்டுக் கொண்டு எதிர்ப்பு செய்து கொண்டே இருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட கோடி பணம் இன்னும் தமிழ்நாடு வரவில்லை. நீ புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொள், உனக்கான நிதியை அந்த 2500 கோடியை நான் உடனடியாக தருகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு நிதி இல்லாமல் பரவாயில்லை, தமிழ்நாடு மக்களும் தலைமுறையுடைய மக்கள் என்று சொல்லி இன்னைக்கு அந்த நிதியே இல்லாமல் கூட பரவாயில்ல, அந்த சட்டம் இந்த மண்ணில் நாங்கள் இருக்கும் வரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிய கஸ்தூரிநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் இஸ்ரோ விஞ்ஞானி. அந்த இஸ்ரோ விஞ்ஞானி அந்த தலைமை நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா RSS சாகாக்களில் பயிற்சி பெற்ற, தேர்ந்த பயிற்சி பெற்ற நிறுவனம் தான் அந்த நிறுவனம் தான் இஸ்ரோவுடைய அதிகாரியாக இருந்து பின்னாடி தேசிய கல்விக் கொள்கையை வரையறுக்கிற நபராக மாறுகிறார். அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு அல்லது தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற முன்னேறிய மாநிலங்களுக்கு எல்லாம் அவர் வகுப்படுகிறார். என்ன சொல்லி, இந்த கல்வி முறை, பின்பற்றிய கல்வி முறை தவறு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கதைகளையும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் சொல்றாரு. சர்ஜரி அப்படிங்கிற முறை நமக்கு தெரியும், அது அலோபதியில் இருக்கிற ஆங்கில மருத்துவ முறையில் இருக்கின்ற ஒரு முறை. அது ஆங்கிலேயருடைய அரசு உருவானதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கின்ற, அறிவியல் தொழில்நுட்பம் உருவானதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கின்ற மருத்துவ முறை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், விநாயகருடைய தலையை வெட்டி விட்டு யானையை தலையினுடைய பொருத்தும் பொழுது சர்ஜரி அந்த தொழில்நுட்பம், அந்த மருத்துவ முறை இங்கு தொடங்கி சொல்றாங்க. ஒருவேளை நாம பீகார், மத்திய பிரதேச மாதிரி ஒரு நபர்களாக இருந்தோம்னா கண்டிப்பா நாம நம்புவோம். நாம் குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை கொடுத்த கல்வியினால் அல்லது பெரியார் போன்ற தலைவர்கள் போராடி சுயமரியாதை ஏற்படுத்திய விளைவாக நாம் அதை எள்ளி நகையாடி விட்டு கேலி செய்துவிட்டு அல்லது அம்பலப்படுத்தி விட்டு நாம் நகர்கின்றோம். சர்ஜரி என்பது அப்பொழுதே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, புதுசான உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சமீபத்தில் கூட ஒரு சொல்றாரு, மத்திய அமைச்சர், மத்திய MP சொல்றாரு, அதாவது இந்த பேஸ்ல நிலவுக்கு போகிற மனிதர்கள்லாம் இப்போ நீங்க பெருசா சொல்றீங்க, அமெரிக்கா அனுப்புது அல்லது சீனா அனுப்புது, ரஷ்யா அனுப்புது. ஆனா நிலவுக்கு, அதாவது விண்வெளிக்கு முதலில் பயணம் செய்தவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். அவர் யாரும் கிடையாது, அனுமான் தான் முதல்ல போனாருன்னு சொல்றாங்க. அனுமான் தான் பூமியில் இருந்து விண்வெளியை நோக்கி, அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் சொல்கிறாரு, ஒரு பாராளுமன்றத்தின் மீது அமர்ந்திருக்கிறார், அல்லது ஒரு பெரும்பான்மை மக்கள் வாக்கு செலுத்தி பாராளுமன்றத்தில் நம்முடைய உரிமைகளையும் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பார்கள், வகையை செய்வார்கள் என்று அனுப்பப்பட்ட அந்த பிரதிநிதி பேசுகிறார். பூமியில் இருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன் அனுமான் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட கதைகள் பாடத்திட்டங்களில் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2020 கூட இந்த மோடி அரசு பண்பாட்டுத்துறை சார்பாக இருக்கின்ற அந்த துறை சார்பாக கல்விக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய சமூகம் எப்படி இருந்தது என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு 16 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2020 மோடி அரசு ஒரு குழுவை அமைக்கிறது. எதற்காக? 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆரிய, அந்த வேதகால நாகரிகங்கள் எப்படி இருந்தது என்பதை ஆய்வு செய்து பாடத்திட்டங்களாக வகுக்க வேண்டும், எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போடுகிறார்கள். அந்த 16 பேர்
இவர்களை கொண்டு ஒரு குழுவை போடுகிறார்கள். அந்த குழு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய சமூகம் எப்படி இருந்தது என்பதை இவர்களுக்கு நமக்கு சொல்வார்கள். இவர்கள் தான் இவர்களே சொல்லுகிறார்கள். அந்த ஹரியானா மாநிலத்தை ஒட்டி ஓடுகின்ற பூமிக்கு தோழ சொல்றாங்க சுஜித் வந்து பூமிக்கு கீழ் ஓடுகிற சரஸ்வதி நதி, அது ஏற்கனவே தோழர் குமாரன் வந்து பேசும்போது சொன்னாரு, அது சூத்திரனுடைய கண்ணுக்கு தான் தெரியாது. சூத்திரன் யாரா அமர்ந்திருக்க எல்லோரும் சூத்திரர்கள். அவருடைய அந்த 4 வருடத்துடைய அடிப்படையில் உலக மக்களாகிய இருக்கிற அனைவரும் சூத்திரர்கள் தான். நமக்குள் வேணால் பாகுபாடுகள் இருக்கலாம். இவர் இந்த பிரிவை சார்ந்தவர், அவர் அந்த பிரிவை சார்ந்தது. ஆனா வர்ணமுறையை ஏற்றுக்கொண்ட அல்லது வர்ணத்தை உருவாக்கிய வேதத்தை உருவாக்கிய பார்ப்பன அரசு சக்திகளுக்கு நாம் எல்லோருமே யார்தான்? சூத்திரர்கள் தான். சூத்திரர்கள் என்பதை பெரியார் வரலாறு முழுவதும் தான் இறக்கின்ற காலம் வரை சூத்திரர் யார் இருக்கார். அதை நாம் இங்கே வந்து சொல்ல வேண்டியது. அப்ப இந்த சூத்திரர்கள் கண்டுக்கு அந்த சரஸ்வதி நதி பூமியின் அடியில் ஓடுகிற சரஸ்வதி நதி தெரியாதுன்னு சொல்றாங்க. அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? யாருக்கு தெரியும்? பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? 98 அல்லது 95% இருக்கிற மக்களுக்கு பூமியின் கீழ் ஓடுகிற அந்த ஹரியானா மாநிலத்தை ஒட்டி பூமியில் ஓடுகிற அந்த ஆறு வந்து தெரியாதுன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு கீழடி கசக்கத்தான் செய்யும். இவர்களுக்கு கீழடி கசக்கத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய அத்தனை வரலாறு எல்லாமே கட்டுக்கதைகள். அதுக்குள்ள புழுகு முட்டைகள் தான். வரலாறுக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஆதி காலங்களில் அல்லது தமக்கு முன்னோருடைய தலைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 3 மட்டும்தான். ஒண்ணு கல்வெட்டு. கல்வெட்டு வழியாக தன்னுடைய முன்னோர்களை அறிய முடியும். இரண்டாவது இலக்கியங்கள் வழியாக தன்னுடைய முன்னோர்களை அறிய முடியும். இன்னொன்று அகழ்வாராய்ச்சியாளர்களும் பார்க்க முடியும் சொல்றாங்க. அந்த கல்வெட்டு வழியாகவும் இலக்கியங்கள் வழியாகவும் கூட பல கதைகளை திருப்பி சொல்ல முடியும். ஆனா அகழ்வாராய்ச்சி மூலமாக எந்த விதமான புரட்டும் செய்ய முடியாது. ஒருவேளை அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற நபர்கள் இல்லாமல் அங்க ஸ்ரீராம் சொல்லி ஒருத்தர் வந்தார், அந்த மாதிரியான நபர்கள் வந்தாலும் கூட அகழ்வாராய்ச்சி அறிக்கையை கூட அவர்கள் மாற்றம் செய்வார்கள். இதன் மூலின் வழியாகத்தான் நம்முடைய முன்னோர்களை அல்லது நம்முடைய கடந்த காலங்களை பார்க்க முடியும் என்று சொல்கிறார். ஆனால் இதுக்கு எதற்குமே வேதகால நாகரிகங்கள் சொல்லப்படுகின்ற அந்த நாகரிகங்களுக்கு சான்றுகளே கிடையாது. அறிவியல் அடிப்படையில் கிடையாது, அகழ்வாராய்ச்சி அடிப்படையில் கிடையாது, இலக்கியங்கள் வழியாகவும் கிடையாது, கல்வெட்டுகள் வழியாகவும் கிடையாது. ஆனா கீழடி இன்னைக்கு நான் கல்வெட்டு வழியாக 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இங்க தமிழ் எழுத்துக்கான அந்த தொடக்கம் இருக்கிறது. அந்த தமிழுடைய எழுத்து தொடக்கம் கூட அசோகருடைய காலங்களை ஒட்டிய அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். அதாவது அசோகருடைய காலங்களில் பின்பற்றப்பட்ட மொழியினுடைய வடிவம் தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை சொல்லப்பட்ட கூற்று. ஆனால் கீழடி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அசோகருடைய காலத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் அந்த தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அசோகருக்கு முந்தைய எழுத்து என்று இன்றைக்கு நிறுவனமாகிறது. இப்படி எந்த வகையான சான்றுகளும் இல்லாமல், எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல் ஒரு வரலாற்றை 2000 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அவர்கள் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதை நிறுவ துடிக்கிறார்கள். அதற்கு சம்பக்கேடி கொடுக்கின்ற விதமாகத்தான் கீழடி இருக்கின்றது, ஆதிச்சநல்லூர் இருக்கின்றது, நாளை சிவகலையும் வரும். அதை உணர்ந்து நமக்கு தமிழர்கள் என்கின்ற ஒரு பெருமை இருந்தாலும் கூட, நமக்கு நம்முடைய மொழி என்கின்ற பெருமை இருந்தாலும் கூட, எதிர்காலம் பற்றி ஜனநாயகத்தை விரும்புகின்ற நாம் அனைவரும் ஜனநாயகம் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்படணும், பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற விரும்புகிற நாம் எல்லோரும் கீழடியை தமிழர் தாய்மொழி என்கின்ற இந்த கோணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்கின்ற அத்தனை கூற்றுக்கும் அது எதிராக நின்று கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் எல்லா வகையிலும் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறுவிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரலாற்றுடைய ஆய்வாளர்களுடைய பின்னணியில் நாம் நிற்க வேண்டும் என்பதைத்தான் புரட்சிகர இளைஞரணி தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டங்களுக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி கூறுகிறேன்.